அதிகாரமுள்ள விசுவாச அறிக்கை 153. என்னாகம புத்தகம் 26வது அதிகாரம் 65வது வசனம். வனாந்தரத்தில் சாகவே சாவார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லியிருந்தார். எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர வேறு ஒருவரும் அவர்களில் மீதியாயிருக்கவில்லை. எகிப்திலிருந்து புறப்பட்ட 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வனாந்தரத்தில் மாண்டு போனாலும் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்த காலேபும் யோசுவாவும் வனாந்தரத்தில் மரித்து போகாமல் ஜீவனுடன் கானானுக்குள் பிரவேசித்தது போல நாமும் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட்டு பரம கானானுக்குள் பிரவேசிக்கும்படி ஒப்பு கொடுத்து விசுவாச அறிக்கை செய்வோம். ஆமென்.